சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். நாம் தமிழர் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை எங்கள் திருநாட்டில் எங்கள் ஆட்சியே நாம் தமிழர் ஆட்சி செயற்பாட்டு வரைவு வெளியீடு என்ற தலைப்பில் அறிவிக்கப்பட்டதின் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்பதை காணொலியாக வெளியிடப்பட்டது. அக்காணொலியில் ஒளிபரப்பட்ட அனைத்து திட்டங்களையும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே அருகில் இருந்து விளக்கம் அளித்தது தொடர்ந்து காணலாம். அதான் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி. அறம் சார்ந்து ஆட்சி செய்த மறவர்கள் கூட்டத்திலே உள்ள பிள்ளைகள் நாங்கள். அரசியல் பிள்ளைகளுக்கு அறம் உற்சாகம் என்பது சிறப்பதிகாரம். அந்த வழியிலே உலகம் தழுவி நேசித்து நின்ற ஒரு பேரினத்தின் பிள்ளைகள் இந்த நிலத்திலிருந்துதான் இருகரமும் பிரித்து உலகத்தை ஆற தழுவினான். யாரும் ஒரே யாவரும் கேள்வி என்று அல்லோ பெருமகனாரிலிருந்து கம்பன், கபிலன், இளங்கோ எல்லோரும் உலகு 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 என்று உலகத்தையும் நேசித்து பாடிய பிள்ளைகள் இந்த நிலத்திலிருந்து மறுபடியும் உலக பொதுமைக்கு ஒரு அரசியல் கோட்பாட்டை முன்வைக்கிறோம். அதை தேர்தல் அறிக்கை என்ற முறையில் இல்லாது ஆட்சியின் செயல்பாட்டு வரை இந்த ஆட்சி எப்படி இருக்கும், எப்படி எல்லாம் மாறுதலை செய்யுது, இதுவரை இந்த ஆட்சி முறை எப்படி இருக்கு, இங்க இருக்கிற அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கு, அதுல இருந்து நம்முடைய அரசியல் கோட்பாடு, நிலைப்பாடு, ஆட்சி முறை எப்படி மாறுது அப்படிங்கிறது எழுத்து வடிவில் அச்சு ஆவணமா கொடுக்குறோம். அதோட உங்களுக்கு தெரியும், வாசிக்கிற பழக்கம் ரொம்ப குறைந்து போயிட்டதுனால காணொலி ஆவணமாகவும் கொடுக்குது எப்படி நம்ம ஆட்சி முறை எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுல உங்களுக்கு நிறைய ஒவ்வொருவரும் நீண்ட நேரம் ஓடக்கூடிய ஆவணங்கள், அது அவ்வளவு திரையிட்டு காட்ட முடியாது, உங்களுக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால முன்னோட்டமாய் சின்ன முன்னோட்டமாய் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இப்படி மாறும், இப்படி இப்படி செய்யணுங்கிறத நான் போட்டு திரையிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் இது ஒரு கனவு. உங்களுக்கு பலமுறை கால்கள் வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள் அல்ல நாங்கள், எங்கள் கனவு வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள் நாங்கள். எங்களுக்கு ஒரு கனவு இருக்கு, என் நாட்டை மாற்றி படைக்கணும். அந்த கனவை இப்போ உங்க கையில் ஆவணமாகவும் காணொலி ஆவணமாகவும் உங்க கண்களுக்கு விரித்து வைக்கிறோம். அப்புறம் திருப்பி பரப்புரையில தொடர்ச்சியாக இந்த மாதிரி திரையிட்டு காட்டணும். நம்ம ஆட்சியில கல்வி எப்படி இருக்கு, நம்ம ஆட்சியில மருத்துவம் எப்படி இருக்கு, நம்ம ஆட்சியில வேளாண்மை எப்படி வளர்த்து எடுக்கிறோம், இப்ப தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன, இப்ப தாய்மை பசுமை பொருளாதாரம்னா என்ன, நான் வேலை வாய்ப்பு எப்படி பெறுகிறேன், பசிங்கிற சொல்லு இல்லாம எப்படி ஒழிக்கிறேன், வறுமை ஏழ்மை எப்படி இல்லாம போக்குறோம், இது எல்லாமே சான்றுகளோட கனவுல உலக நாடுகள்ல எப்படிலாம் நிர்வாகம் இருக்குது, எப்படிலாம் இருக்கு. உங்களுக்கே தெரியும் நம்ம நாடு எப்படி இருக்குது. 60 ஆண்டுகள் ஆண்டு தலைநகரிலே பயணிக்க பாதை இல்லை, பேச்சு பயணிக்க. விமர்சன அரசியலை தாண்டி ஆக்கப்பூர்வமான கருத்தியலை கோட்பாட்டை செயல் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்கள் புரட்சி என்ற கோட்பாட்டை முன்வச்சு நிற்கிறோம். இப்போ மிக்கவங்க எல்லோருக்கும் அச்சு ஆவணத்தை செயல்பாட்டு வழங்கி உங்கள் முன்னாடி வெளியிடுவதில் நான் மகிழ்கிறேன். அதை குறித்து உங்கள் கருத்துக்களை அந்த கருத்துக்களை எடுத்து வைங்க. அதுல நல்லது இருந்தா சொல்லுங்க, நல்லது இருந்தா கண்ணுங்க. ஆனா எப்படியோ அதை கொண்டு போய் சேருங்க. கடந்த காலங்கள்ல நான் வெளியிட்டு அதை யாரும் போய் சேரல. இது சாத்தியமில்லாத சொல்றாரு அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க சொல்ல முடியாது, எனக்கு சாத்தியம் இருக்கு பாருங்கன்னு காட்டுங்க, அதனால சொல்ல முடியாது. சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் புரட்சி. நாங்கள் சாதாரண மாணவர்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காட்டுவர்கள் என்கிறார் புரட்சியாளர் செய்கிறார். எது ஒன்றும் சாத்தியப்பட்டு பிறப்பதில்லை, உடன் பிறந்தார்களே, தேவை இருந்தால் பிறகு. அதான் டிமாண்ட் தேவைதான் கண்டுபிடிப்பின்றார். பெருங்காலம் நடந்த கல்லு முள்ளு குதிச்சு செருப்பு படிச்சு படைச்சிட்டேன். தொலைதூரத்தில் இருக்கிறவரோட பேசணும்னு தோணுச்சு, தொலைத்தொடர்பு கருவியை கண்டுபிடிச்சிட்டேன். வானத்துல பறக்கலாம்னு தோணுச்சு, பறந்த பார்த்தேன் நம்ம பறக்கணும் படைச்சிட்டேன். தண்ணியில மிதந்து பயணிகள் நினைச்சா படகு வந்துச்சு, அப்புறம் கப்பல் வந்துச்சு, வேகமா போகணும்னு நினைச்சு மயில் வந்துச்சு. இவ்வளவுதான். தேவைதான் படைக்குது.
இப்ப நான் பேசுறது உங்களுக்கு நல்லா கேட்கணும்னுச்சு, ஒரு ஒளி வாங்கி வந்துச்சு, ஒரு ஒளி மணி இருந்துச்சு, எதிரில் இருக்கிற மின்சாரம் வந்துச்சு, அப்படின்னா தேவைதான் படைக்கும். இது தேவையா இல்லையா, அதான் இங்க கருத்து. நாங்க வந்திருக்கிறது ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு இல்லை. இந்த கட்சியை வீழ்த்தி இந்த கட்சியை வைப்பது, இவரை வீழ்த்தி இவரை பதவியில் அமர்த்துவதற்கு. இங்கே கட்சி மாறுது, ஆட்சி மாறுது, ஆள் மாறுது, ஆட்சி முறை மாறுகிறதா தான் கேள்வி. இவங்க வந்தாலும் சாராயம் இருக்கும், இவங்க வந்தாலும் சாராயம் இருக்கும், இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இவங்க வந்தாலே இலவசம் இருக்கும், இவங்க வந்தாலே இலவசம் இருக்கும், இவங்க வந்தாலும் காசு கொடுப்பாங்க, இவங்க வந்தாலும் வாசு கொடுப்பாங்க, இவங்க 2000 கொடுப்பாங்க, இவங்க 2000 கொடுப்பாங்க, இன்னொரு 2500 கொடுப்பாங்க. இது சரியா இல்லை. இந்த ஆட்சி முறையை மாற்றணும்னு நினைக்கிறோம். எங்களுடைய கனவு. அந்த கனவை வந்து ரொம்ப நாளா நடந்து வந்திருக்கோம். இது எங்களுக்கு ஒரு மற்றவங்களுக்கு தேர்தல் இருக்கணும், எங்களுக்கு ஒரு போர்க்களம் இது. அதுல இம்முறை 234 தனித்து நாங்கள் போட்டியிடுவது வந்து தனித்து நிற்கிறோம், தனித்து விட்டோடு நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்க முடியாது. அது தொடங்க முடியாது. ஏன்னா நான் திருப்பதி போகணும்னா அவர் திருப்பத்தூர் போய் நின்றுவார். என் பயணம் என் கால்களை நம்பினார். பிறர் தோல் மீது ஏறி நின்று உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து உண்மையான உயரத்தை காட்டுவதை மேலானது. ஆழ்ந்து வீழ்ந்து வளைந்து நெளிந்து வெற்றியை சொல்வதை விட நிமிர்ந்து நின்று தோல்வியை தருவதை மேன்மையானதுங்கிறான். உலகம் பூரா சொல்லி வச்ச அறிஞர்கள் நமக்கு தான் சொல்லி வச்சிருக்கான். அதனால தனிச்சு நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறோம், நல்ல நோக்கத்தை கொண்டு அதுவே உன்னை வழி நடத்துங்கிறாங்க. நாங்க ஒரு நல்ல கனவை கொண்டிருக்கிறோம், அதனாலதான் தனித்து பயணிக்கிறோம். அதை அறிவார்ந்த பெருமக்கள், செய்தியின் தூதுவர்களாக இருக்கிறவர்கள், நீங்கள் இந்த எங்களுடைய கருத்தியலை மட்டத்தில் சேர்க்கிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருந்தீர்கள், துணையாக இருந்தீர்கள், பெரிய மாறுதலை இந்த மண்ணில் ஏற்படுத்த முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்க எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றியும். இந்த ஆவணத்தை வெளியிடுவதை கொஞ்சம் முன்னாடி நான் பெரிதும் மகிழ்கிறேன். ஒரு விஷயம் போட்டோகிராஃபர் சேர்க்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷுவல் சேர்க்கிறேன். விஷுவல் எடுத்துட்டு அப்புறம் போடுறேன். விஷுவல்ஸ் நீங்க எடுத்துருங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வரலாம். விஷுவல்ஸ் ஓகேன்னு சொல்லுங்க, போட்டோ எடுத்துங்க. ஒரே நிமிஷம் சார், லுக் பின்னாடி சார். ஓகே, லுக் பின்னாடி. அண்ணா ஒரே நிமிஷம், ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் எடுத்துட்டோம். அண்ணா ஓகேன்னு சொல்லுங்க. அப்படியே லெஃப்ட் டு ரைட் பார்த்துங்க சார். ரெடி? ஓகேவா? ஓகே.